அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 7 நாளில் நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தாங்க இப்போ ஷேர் பண்ண போகிறோம். எப்படி 7 நாளில் சாத்தியமாகுங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் வரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய மெத்தட்ஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மெத்தடை, இந்த எளிமையான முறையை உங்கள் வீடுகளை நம்ம சொல்லுகின்ற முறையில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரபஞ்சம் நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தியே தீரும். எப்பயுமே சில விஷயத்தை இப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட ரிப்பீட்டடாக நம்ம கேட்க அதாவது விடாப்படியாக இந்த விஷயத்தை எனக்கு எப்படியாச்சும் நடத்தி கொடுத்துரு, எனக்கு பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, ஒரு மோட்டிவேஷனோட நம்ம அப்படியே சில விஷயங்கள் நம்ம அப்படியே கேட்க அந்த என்ன அலைகள் அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது அப்படியே பதிய ஆரம்பிக்க அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ரெஃப்ளெக்ஷன் ஆகி அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். இது தாங்க மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடே. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு கூட சொல்லுவாங்க. எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு. நிறைய பேர் சில விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு நடக்குமா நடக்காது அப்படி டபுள் மைண்டோடலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. முழு நம்பிக்கையோட பிரபஞ்சத்தை நம்பி இந்த எளிமையான மெத்தடை நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 200% கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தாங்க இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெக்னிக் என்னான்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான். நிறைய பேருக்கு தண்ணி வச்ச பரிகாரங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டாலே அது பஞ்சபூதத்துடைய சக்தி. பொதுவாகவே நம்ம கோவிலில் இந்த ஏதாவது ஒரு பூஜைகள் வழிபாடுகள்லாம் நம்ம பண்ணுறப்ப நமக்கு இந்த பிரசாதமாக தண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. தண்ணியாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பூஜைகள், அந்த குருக்கள் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த பூஜைகள் தீபார்த்தனைகள் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு கடைசியாக தான் எல்லாருக்குமே இந்த பால் அந்த தண்ணீர் இதெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுடைய உச்சாரணைகள் அது எல்லாமே அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த தண்ணியிலையும் பாலையும் நமக்கு இறங்கியிருக்கும். எப்பயுமே தண்ணிக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்குங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு நம்ம சொல்கிறோமோ அதை அப்படியே உள்வாங்கிக்கும். சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், இது மாதிரி மந்திரங்களாக இருக்கட்டும், எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதை நம்ம சொல்கிறோமோ அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு அதை அப்படியே நமக்கு அந்த ரெஃப்ளெக்ஷனாக கொடுக்குமா. அதனால தான் தண்ணி பஞ்சபூதத்துடைய ஒரு சக்தி வேறு. நிறைய பேருக்கு நம்முடைய வீடுகளில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான். இதை ஒரு சேலஞ்சு மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 7 நாள் மட்டும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்ம தண்ணி குடிப்போம் பார்த்தீங்களா. இல்லாட்டி நிறைய பேர் டீ காஃபி முடிச்சுட்டு டிஃபனுக்கு சாப்பிட்றப்ப கூட தண்ணி குடிக்கலாம். அப்படி எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா காலையில் தண்ணி குடிக்கிறீங்களோ பெஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஏன்னா நமக்கு மைண்டு உடம்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அந்த நேரத்தில் ரொம்ப அந்த எண்ணங்கள் நமக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கண்டதையும் போட்டு யோசிக்க மாட்டோம். ஏன்னா காலை நேரங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, கண்ணாடி டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த விஷயங்கள் நடக்கணுமோ ஏதாவது ஒரு விஷயம்தான், ரொம்ப போட்டு குழப்பக்கூடாது நம்ம. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு இது நடந்துருச்சு, உங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்த யூனிவர்ஸ் ஆனது உங்களுக்கு இதை நடத்தி கொடுத்துச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 200% நம்பிக்கையோடு நீங்கள் அப்படி அந்த தண்ணி டம்ளரை கையில் வச்சுட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து குடிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியுமோ அந்த தண்ணி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். நிறைய பேர் தண்ணி ஒரு 3/4 டம்ளர் தான் குடிப்பாங்க, பாக்கி 1/4 டம்ளர் தண்ணி நம்ம கீழே ஊற்றிடுவோம். அப்படி பண்ணாமல், ஏன்னா இது ஒரு ஹோலி வாட்டர் மாதிரி, எப்படி கோவிலில் தீர்த்தங்கள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறத இந்த தண்ணியுடைய அணுக்கள் மூலக்கூறுகள் எல்லாமே உள்வாங்குது. இதை நமக்கு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வச்சுட்டு தண்ணிக்கு முன்னாடி நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சேடாக இருக்கேன், நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், அக்லியாக இருக்கேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறப்ப அதுக்கு நம்ம என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்குது பார்த்திங்களா, அது இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் அது எல்லாமே சேஞ்ச் ஆகிறத சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான்
தண்ணிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறோம். எதை நம்ம நினைக்கிறோமோ, சந்தோஷமாக சொல்கிறோமோ, அதை அப்படியே உள்வாங்கி நமக்கு அதுக்கான அந்த இதை வந்து ரெஃப்ளெக்ஷனாக கொடுக்குமாம். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தண்ணி மட்டும் நீங்கள் மனசில் நினச்சி நல்லபடியாக அது நடந்து முடிஞ்ச மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க. இப்படி 7 டேஸ் நீங்கள் 7 நாள் தொடர்ந்து நல்ல அமைதியான ஒரு சூழலை இப்படி டெய்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ பிரபஞ்சத்துக்கிட்ட அதற்கான ஏதாவது ஒரு ரூட் நமக்கு கிடைக்கும், ஒரு வழிகள் கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் செய்கிற வேலைகள் மெத்தட்ஸு நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை இப்போ ஏதாவது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கான ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம் அதுக்காக வேண்டியிருக்கலாம், அது எல்லாமே நீங்கள் எப்பயும் போல் செய்யுங்க. ஆனால் சைட் பை சைடு இந்த எளிமையான ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வழி நமக்கு இந்த பிரபஞ்சம் காமிச்சு கொடுக்கும். என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும். இதோடு கூட நம்ம செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட்டான ஒரு கோட் நம்பர் இருக்குது. இந்த கோடையுமே இந்த மெத்தடோடு நம்ம சேர்ந்து எழுதுகிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து வித்தின் 7 டேஸுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த நினச்ச காரியங்கள் நமக்கு நடக்கும். இதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இடது கை மணிக்கட்டு, அதாவது நம்ம லெஃப்ட் கை இருக்குது பார்த்திங்களா, வாட்சை கட்டுற இடம், இந்த இடத்துல இந்த படத்தில் கூட காமிச்சிருக்கேன். இதில் இடது கை மணிக்கட்டு பகுதியில் அந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் ஸ்கெட்சில் இந்த ஒரு நம்பரை எழுதணும். 19751 19751 இந்த நம்பரை பச்சை கலர் பேனால் இப்படி இடது கை மணிக்கட்டு பகுதியில் அந்த ரேகை இருக்கிற இடத்துல இப்படி எழுதிடணும். இப்படி நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் வந்து நம்ம எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி, இந்த காரியம் எங்களுக்கு கண்டிப்பாக நடக்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு இது நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை மட்டும் நீங்கள் எழுதிட்டு அஸ்யூஷுவல் உங்களுடைய வேலை பார்க்க போகலாம். நம்ம இப்போ ஸ்கெட்சில் எழுதியிருப்போம். சம்டைம்ஸ் இப்படி கிச்சனில் பாத்திரம் கழுகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஆஃபீஸ்க்கெலாம் போகிறவங்களா இருந்தால் அந்த பேனாவானது நம்ம ட்ரெஸ்ஸு பட்டு இல்லை ட்ராவல் பண்ணுறப்ப டக்குன்னு அந்த இங்கு மை அலையும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த இங்கு மை அலைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை அந்த கையில் அந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் எழுதிட்டு உங்கள் வேண்டுதலை மட்டும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எப்பயும் போல் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. வித்தின் 7 டேஸ் 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் எதை நினச்சி இந்த ஒரு கோரிக்கை பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இது வந்து எதுக்காக வேணாலும் கேட்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு, ஒரு கடன் பிரச்சனை தீர்வதற்கு, இல்லை ஒரு இடம் பூமி வாங்கிறதுக்கு, பசங்க படிப்புக்கு, அப்படி தனிப்பட்ட முறையில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு எதை நீங்கள் வேண்டுறீங்களோ அதே விஷயத்தை இந்த நம்பர் அந்த ஸ்விட்ச் போர்டுக்கும் சேர்த்து நீங்கள் இப்படி ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறப்ப ரெண்டுமே பவர்ஃபுல்லான டெக்னிக். கண்டிப்பாக ரெட்டிப்பான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. நம்ப முடியாத அதிசயங்கள் கூட நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்றைக்கும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வார்த்தையை பதிவிடுங்க. எப்பயுமே இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.